our mother as we would sing to our love. Mother in heaven, yet mother with us on earth. Mary, we love you. Mary, we praise you. You are the joy of the earth. Angels revere you, saints gather near you. Heaven rejoiced at your birth. Let's sing to our mother as we would sing to our love. Mother in heaven, mother with us on most prudent, daughter of Zion, bright as the morning star. Here as the moonbeams, clear as the sunshine, your splendor reaches so far. Let's sing to our mother as we would sing to our love. Mother in heaven, yet mother with us on earth. To our mother as we would sing to our love. Mother in heaven, yet mother with us on earth. Fairest of creatures, purest of virgins, you are our pride and our boast, bringing the Savior, conquering evil, guiding in the sinner and lost. Sing to our mother as we would sing to our love. Mother in heaven, yet mother with us on earth. Child of the Father, mother of Jesus, bride of the Spirit of love, reigning triumphant, leading your children home to heaven above. Let's sing to our mother as we would sing to our love. Mother in heaven, yet mother with us on earth. Mother in heaven, mother with us on earth.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். துயர் நிறை பேருண்மைகள். முதலாவதாக, இயேசு பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்ததை தியானித்து நமது ஆயர்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரண்டாவதாக, இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானித்து கூலி தொழிலாளர்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூன்றாவதாக, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து விதவைகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான்காவதாக, இயேசு சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து வேலை இழந்தோர்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐந்தாவதாக, இயேசு சிலுவையில் உயிர் துறந்ததை தியானித்து வறுமையில் வாழ்வோருக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும்.
உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதூதரான தூய மிக்கேலே, வான தூதர்களான தூய கப்ரேலே, ரப்பேலே, திரு தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோபே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் மன்றாடிய இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து தூய அன்னை மரியாளின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். தூய கன்னி மரியாயின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாகிய சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித தம்ம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சர்வேசுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியாஸ்திரிகளுள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்தவனுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேவவர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அத்தியந்த விரதியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கன்னி கொள்ளும், தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா புத்துடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா வனத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சக்தி உடவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தயை உள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தர்மத்தின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அத்தியந்த பக்தியுடைத்தான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறை பொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீது ராஜாவுடைய ஒப்பகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்த மயமாயிருக்கிற ஒப்பகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சொர்ண மயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரலோகத்துடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விடியற் காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியாதிகருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கஸ்திப்படுவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சமணசுகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பிதாக்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறை சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரலோகத்துக்கு ஆரோகமான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரக்கத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிக்கையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குடியேறுபவர்களின் ஆறுதலான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, இறைவனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாரகமாயிராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சோடையமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளின்றி எங்களை தற்காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சர்ப்பனின் என்று பிரசன்னராய் தயவுசெய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ஆமேன்.
வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் எம்மை வாழ்வின் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Hallelujah. Praise the Lord. ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನೆನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನೆನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಓ ನನ್ನ ಪ್ರೀಸುವೆ, ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಮುಳುಗಿರುವ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ಷಕ ಕರಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿರಿ. ನನ್ನ ಶೋಧನೆಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ. ಕಣ್ಣೀರೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ಕತ್ತಲೆಯ ಸಮಯದಿ ಬೆಳಕಾಗಿರು, ಮರಣದ ಸಮಯದಿ ಜೀವವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ,
Hallelujah, hallelujah. ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರಲಿ. ನಿಮ್ಮ ಆತ್ಮದೊಡನೆಯೂ ಇರಲಿ. ಸಂತ ಲೂಕನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಿಂದ ವಾಚನ. ಪ್ರಭುವೇ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಲಿ. ದೇವದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ದೈವಾನುಗ್ರಹ ಭರಿತಳೆ, ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ಸರ್ವೇಶ್ವರ ನಿನ್ನೊಡನೆ ಇದ್ದಾರೆ ಎಂದನು. ಇದನ್ನು ಕೇಳಿದ ಮರಿಯಳು ತಬ್ಬಿಬ್ಬಾದಳು. ಇದೆಂಥ ಶುಭಾಶಯ ಎಂದು ಅವಳು ಯೋಚಿಸತೊಡಗಿದಳು. ದೂತನು ಆಕೆಗೆ, ಮರಿಯ, ನೀನು ಅಂಜಬೇಕಾಗಿಲ್ಲ, ದೇವರ ಅನುಗ್ರಹ ನಿನಗೆ ಲಭಿಸಿದೆ. ಇಗೋ, ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಮಗುವನ್ನು ಹೆರುವೆ, ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. ಆತನು ಮಹಾಪುರುಷನಾಗುವನು, ಪರಾತ್ಪರ ದೇವರ ಪುತ್ರ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಪಿತಾಮಹ ದಾವಿದರಸನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಸರ್ವೇಶ್ವರನಾದ ದೇವರು ಆತನಿಗೆ ಕೊಡುವರು. ಯಾಕೋಬನ ವಂಶವನ್ನು ಆತನು ಚಿರಕಾಲ ಆಳುವನು. ಆತನ ರಾಜ್ಯಭಾರಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇರದು ಎಂದನು. ಅದಕ್ಕೆ ಮರಿಯಳು, ಇದು ಆಗುವುದಾದರೂ ಹೇಗೆ? ನನಗೆ ಯಾವ ಪುರುಷನ ಸಂಸರ್ಗವೂ ಇಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ವಿಚಾರಿಸಿದಳು. ದೂತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವರು, ಪರಾತ್ಪರ ದೇವರ ಶಕ್ತಿ ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸುವುದು. ಈ ಕಾರಣದಿಂದ ನಿನ್ನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಆ ಪವಿತ್ರ ಶಿಶು ದೇವರ ಪುತ್ರ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವನು. ನಿನ್ನ ಸಂಬಂಧಿಗಳಾದ ಎಲಿಜಬೆತಳ ವಿಷಯವನ್ನು ಕೇಳು. ಆಕೆ ತನ್ನ ಮುಪ್ಪಿನಲ್ಲೂ ಒಬ್ಬ ಮಗುವನ್ನು ಹೆರಲಿದ್ದಾಳೆ. ಬಂಜೆ ಎನಿಸಿಕೊಂಡಿದ್ದ ಆಕೆ ಈಗ 6 ತಿಂಗಳ ಗರ್ಭಿಣಿ. ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದುದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಎಂದನು. ಆಗ ಮರಿಯಳು, ಇಗೋ, ನಾನು ದೇವರ ಸೇವಕಿ, ನೀವು ಹೇಳಿದಂತೆ ನನಗಾಗಲಿ ಎಂದಳು. ದೇವದೂತನು ಆಕೆಯನ್ನು ಬಿಟ್ಕೊಟ್ಟು ಅದೃಶ್ಯನಾದನು. ಪ್ರಭುವಿನ ಶುಭ ಸಂದೇಶ. ಕ್ರಿಸ್ತರೇ, ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸಲ್ಲಲಿ. ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ ಹಾಗೂ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಭಕ್ತಾದಿಗಳೇ, ಪ್ರಿಯರೇ, ಜಗತ್ತು ಕಂಡರಿಯದ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಂದು ನಾವು ಜೀವನವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಕೋವಿಡ್ ರೋಗದಿಂದ ಇಡೀ ಜಗತ್ತು ತಲ್ಲಣಗೊಂಡಿದೆ. ಸಾವಿರಾರು ಜನ ತಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆರ್ಥಿಕ ಸ್ಥಿತಿ ನೆಲಕಚ್ಚಿದೆ. ನಿರುದ್ಯೋಗ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ತಾಂಡವವಾಡುತ್ತಿದೆ. ಜನರು ನಗರಗಳನ್ನು ತೊರೆದು ತಮ್ಮ ಮನೆಗಳತ್ತ ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ತಾಯಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಜನನೋತ್ಸವವನ್ನು ಆಚರಿಸಲು ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ಸಿದ್ಧರಾಗುತ್ತಿದ್ದೇವೆ. ಪ್ರಿಯರೇ, ಈ ಭಯದ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ನಮಗೆ, ಈ ಕಷ್ಟದ ದಿನಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿರುವ ನಮಗೆ ಮಾತೆ ಮರಿಯಳ ಬದುಕು ಪ್ರೇರಣೆ
ನೀಡಬೇಕು. ಮಾತೆ ಮರಿಯಳೆದಂತಹ ವಿಶ್ವಾಸ ಎಂದು ನಮ್ಮನ್ನ ಅದೇ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜೀವಿಸಲು ಶಕ್ತಿಯನ್ನ ನೀಡಬೇಕು. ಪ್ರಿಯರೇ, ಧರ್ಮಪಿತ ಆರಿಜಿನ್ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನ ಕುರಿತು ಈ ರೀತಿ ನುಡಿಯುತ್ತಾನೆ: ಯಾರು ಮಾತೆ ಮರಿಯಳನ್ನ ತನ್ನ ಸ್ವಂತ ತಾಯಿಯನ್ನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲವೋ ಅವರಿಗೆ ಯೇಸುವನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು ಅಸಾಧ್ಯ ಎಂದು. ಕಾರಣ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಪ್ರಸ್ತಾಪವಿಲ್ಲದೆ ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವುದು ಕಷ್ಟ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜನನದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತನಾಡಬೇಕಾದರೆ ಮರಿಯಳ ಮಂಗಳವಾರ್ತೆಯ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಹೇಳಲೇಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಹಿರಂಗ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕಾದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಬಹಿರಂಗ ಜೀವನಕ್ಕೆ ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ದು. ಕಾನಾ ಊರಿನಲ್ಲಿ ನಡೆದ ಮದುವೆಯೊಂದರಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಆ ಪ್ರೇರಣೆಯನ್ನ ನೀಡುತ್ತಾರೆ. ಇನ್ನು ಶಿಲುಬೆಯ ಆದಿ ಯೇಸುವಿನ ಯಾತನೆಯನ್ನ ನಾವು ಮಾತಾಡಬೇಕಾದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಯೇಸುವನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿದರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮರಣದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡಬೇಕಾದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಶಿಲುಬೆಯ ಬುಡದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದರು. ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮರು ಇಳಿದು ಬಂದಾಗ ಪ್ರೇಷಿತರ ಮೇಲೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದು ಅವರಲ್ಲಿ ಧೈರ್ಯವನ್ನ ತುಂಬುತ್ತಾ ಇದ್ದರು. ಹಾಗಾಗಿ ಇಂದು ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಪ್ರಸ್ತಾಪವಿಲ್ಲದೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ಹಾಗಾಗಿ ಇಂದು ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನ ಸ್ವರ್ಗದ ರಾಣಿ ಎಂದು ಹಾಡಿ ಹೊಗಳುತ್ತೇವೆ, ದೇವರ ತಾಯಿ ಎಂದು ಗೌರವಿಸುತ್ತೇವೆ, ನಮ್ಮೆಲ್ಲರ ತಾಯಿ ಎಂದು ಆಕೆಯ ಸನಿಹ ಹೋಗುತ್ತೇವೆ, ಹಾಗೂ ಯೇಸುವಿನ ಮೊದಲ ಶಿಷ್ಯೆ ಹಿಂಬಾಲಕಿ ಎಂದು ನಾವು ಆಕೆಯನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು. ಪ್ರಿಯರೇ, ಕಥೋಲಿಕ ಧರ್ಮಸಭೆಯಲ್ಲಿ 100 ಸಂತರಿದ್ದಾರೆ. ಅತಿ ಹೆಚ್ಚು ಗೌರವಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿರುವವರು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ. ಸಂತ ಅಂತೋಣಿಯವರು, ಜೋಸೆಫರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ ಹಿಡಿಯುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಪಡೆದರೆ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ತನ್ನ ಉದರದಲ್ಲಿ ಹೊರುವ ಭಾಗ್ಯವನ್ನ ಪಡೆದರು. ಹಾಗಾಗಿ ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನ ಮಂಜೂಷದ ಪೆಟ್ಟಿಗೆ, ಆರ್ಕ್ ಆಫ್ ದಿ ಕವನೆಂಟ್ ಎಂದು ಕರೆಯುತ್ತೇವೆ. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಇಂದಿನ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಆಲಿಸಿದೆವು. ಗಬ್ರಿಯಲ್ ದೇವದೂತ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಿಗೆ ಮಂಗಳ ವಾರ್ತೆಯನ್ನ ತರುತ್ತಾನೆ. ದೇವರ ರಕ್ಷಣಾ ಯೋಜನೆಯನ್ನ ಮುಂದುವರಿಸಲು ದೇವರು ಪುರುಷ ಪ್ರಧಾನವಾಗಿದ್ದ ಸಮಾಜದಲ್ಲಿ ಕೇವಲ ಪುರುಷರನ್ನೇ ಆರಿಸಿಕೊಂಡರು, ಎಲ್ಲೂ ಮಹಿಳೆಯರನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಕಾರಣ, ಯಹೂದ್ಯ ಸಮಾಜದಲ್ಲಿ ಮಹಿಳೆಗೆ ಒಂದು ಸ್ಥಾನಮಾನ ಇರಲಿಲ್ಲ. ಹೆಣ್ಣು ಒಬ್ಬ ಪ್ರಲೋಭನೆ ನೀಡುವವಳು. ಆಕೆಯ ಕೆಲಸ ಏನಿದರೂ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಮತ್ತು ಮಕ್ಕಳನ್ನ ಹೆರುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತವಾಗಿತ್ತು. ದೇವರು ಮಾತೆ ಮರಿಯಳನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ ಹೆಣ್ಣಿಗೆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷ ಸ್ಥಾನಮಾನವನ್ನು ತಂದುಕೊಟ್ಟರು. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಅದೈವ ಕರೆಯನ್ನ ಗಮನಿಸಿದಾಗ ನಮಗೆ ಗೋಚರವಾಗುವ ಸತ್ಯ ಏನು? ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು. ಒಂದು ಜನಾಂಗವನ್ನ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ, ಜನಾಂಗವನ್ನ ಮುಂದುವರಿಸೋದಕ್ಕೆ ಅಬ್ರಹಾಮನನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು. ದೇವರು ಮೋಶೆಯನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು, ತನ್ನ ಜನರನ್ನ ಈಜಿಪ್ಟಿನಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ. ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು, ತಮ್ಮ ಸಂದೇಶವನ್ನ ನೀಡುವುದಕ್ಕೆ. ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ಅವರನ್ನ ಸರಿಪಡಿಸೋದಕ್ಕೆ, ಅವರಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನ ನೀಡೋದಕ್ಕೆ ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು. ರಾಜರನ್ನ ಅವರನ್ನ ಮುನ್ನಡೆಸಲು, ಶತ್ರುಗಳಿಂದ ಕಾಪಾಡಲು ರಾಜರನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು. ಆದರೆ ದೇವರು ತಮ್ಮ ಏಕೈಕ ಪುತ್ರನನ್ನ ಈ ಜಗತ್ತಿಗೆ ಕಳಿಸಬೇಕಾದರೆ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನ. ಅದೃಶ್ಯ ದೇವನನ್ನ ಸದೃಶ್ಯ ರೂಪಕ್ಕೆ ತಂದವರು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ. ಯೋಹಾನನ ಶುಭ ಸಂದೇಶ ಅಧ್ಯಾಯ 1ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರಾಗಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರೊಂದಿಗೆ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಜೀವವನ್ನ ನೀಡಿತು. ಆ ವಾಕ್ಯ ಮನುಷ್ಯ ರೂಪವನ್ನ ಪಡೆದದ್ದು ತಾಯಿಯ ಉದರದಲ್ಲಿ. ಪ್ರಿಯರೇ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಿಗೆ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿರಲಿಲ್ಲ. ಗಬ್ರಿಯಲ್ ದೇವದೂತ ಕಾಣಿಸಿಕೊಂಡು
ನೀನು ಒಬ್ಬ ಮಗುವನನ್ನು ಹೆರುತ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅಷ್ಟು ಸುಲಭದ ವಿಷಯವಾಗಿರಲಿಲ್ಲ. ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಹೌದು ನಾನು ದೇವರ ದಾಸಿ ಎನ್ನುವುದು ಅಷ್ಟು ಸುಲಭದ ಮಾತಾಗಿರಲಿಲ್ಲ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಿಗೆ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು, ಎಲ್ಲೂ ಮಹಿಳೆಯರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, ನನ್ನನ್ನೇಕೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂದು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು. ಮತ್ತು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಜೀವಿಸಿದ್ದು ನಜರೇತಿನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ. ಯಹೂದ್ಯರ ನಂಬಿಕೆಯ ಪ್ರಕಾರ ರಕ್ಷಕ ಬರುವುದು ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ. ಯಹೂದ್ಯರಿಗೆ ಜೆರುಸಲೇಮ್ ಒಂದು ಪ್ರಮುಖ ನಗರವಾಗಿತ್ತು, ನಜರೇತ್ ಅಲ್ಲ. ನೀವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಎಲ್ಲೇ ಹುಡುಕಿದರೂ ನಜರೇತ್ ಎಂಬ ಪದನೇ ಸಿಗೋದಿಲ್ಲ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗ, ಹಳ್ಳಿಯಾಗಿತ್ತು ನಜರೇತ್. ನತಾನಿಯೆಲ್ಲ ಹೇಳ್ತಾನೆ, ವಾಟ್ ಗುಡ್ ಕ್ಯಾನ್ ಕಮ್ ಫ್ರಮ್ ನಾಜರೇತ್. ನಜರೇತಿನಿಂದ ಏನು ಒಳ್ಳೇದು ಬರಲು ಸಾಧ್ಯ? ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಇದು ಯಾವುದನ್ನು ಹೇಳೋದಿಲ್ಲ, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ತಲೆಬಾಗುತ್ತಾರೆ. ಅದು ವಿಶ್ವಾಸದ ಸಮರ್ಪಣೆಯಾಗಿತ್ತು. ದೇವರಲ್ಲಿ ಆಕೆ ಇಟ್ಟಿದ್ದ ಭಕ್ತಿ ವಿಶ್ವಾಸ ಅದು. ಮತ್ತು ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಆ ಮರಿಯ ಎಂಬ ಹೆಸರಿನ ಅರ್ಥವನ್ನು ಗಮನಿಸಿದ್ದೇ ಆದರೆ, ಮರಿಯ ಹೀಬ್ರು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಿರಿಯಂ ಎಂದು ಕರೀತಾರೆ. ಮಿರಿಯಂ ಅಂದರೆ ಬಿಟ್ಟರ್ ಓಷನ್ ಅಥವಾ ಬಿಟ್ಟರ್ ಸಿ, ಅಂದರೆ ಕಹಿಯಾದ ಸಾಗರ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಜೀವನವನ್ನು ನೋಡಿದ್ದೇ ಆದರೆ ಸಿಹಿ ಘಟನೆಗಳಿಗಿಂತ ಕಹಿ ಘಟನೆಗಳೇ ಆಕೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. ತನ್ನ ಕಹಿ ಘಟನೆಯಲ್ಲೂ ಎಂದು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ದೇವರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲವನ್ನ ಬಂದ ಹಾಗೆ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾರೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ. ತಾನು ಮದುವೆಯಾಗುವ ಮುನ್ನವೇ ಗರ್ಭಿಣಿಯಾಗುವುದು. ಹಿಂದಿನ ಸಮಾಜದಲ್ಲಿ, ಯಹೂದ್ಯ ಸಮಾಜದಲ್ಲಿ ಮದುವೆಗೆ ಮುನ್ನ ಗರ್ಭಿಣಿಯಾಗಿದ್ದರೆ ಕಲ್ಲಿನಿಂದ ಒಡೆದು ಸಾಯಿಸ್ತಾ ಇದ್ರು. ಈಗ ಬಿಡಿ, ಈಗ ನಾವು ಕಲ್ಲಲ್ಲಿ ಒಡೆದು ಸಾಯಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕೇವಲ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲೇ ಸಾಯಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. ನಮ್ಮ ನಾಳೆಗೆ ಸಾಕು ಜನರನ್ನ ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ, ವಾಟ್ಸಪ್ ಫೇಸ್ಬುಕ್ ಸಾಕು ಸಾಯಿಸೋದಕ್ಕೆ. ಆದರೆ ಹಿಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಕಲ್ಲಲ್ಲಿ ಹೊಡೆದು ಸಾಯಿಸ್ತಾ ಇದ್ರು. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆ ಭಯ ಬಂದಿರಬೇಕು. ಆದರೂ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ತಲೆಬಾಗುತ್ತಾರೆ. ಮತ್ತು ಪ್ರಿಯರೇ, ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಸಿಮಿಯೋನನ ಪ್ರವಾದನೆ. ಮಗುವಾದಾಗ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದಾಗ ಸಿಮಿಯೋನ ಹೇಳ್ತಾನೆ, ದುಃಖವೆಂಬ ಅಲಗೊಂದು ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನ ಇರಿಯುತ್ತೆ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸ್ತಾರೆ. ಮತ್ತು ಹೆರೋದರಸ ಮಗುವನ್ನು ಕೊಲ್ಲಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದಾಗ ಈಜಿಪ್ಟಿಗೆ ಪಲಾಯನ ಮಾಡ್ತಾರೆ. ನಜರೇತಿನ ಬೆತ್ಲೆಹೇಮಿನಿಂದ ಈಜಿಪ್ಟಿಗೆ ಹೋಗೋದು ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿರಲಿಲ್ಲ. 100,000 ಮೈಲಿಗಳ ಪ್ರಯಾಣವನ್ನ ಅವರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಹಾಕುತ್ತಾ ಮುಂದೆ ಸಾಗುತ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಯಾಣವಾಗಿತ್ತು ಅದು. ಮತ್ತು ತನ್ನ ಮಗನನ್ನ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಂಡಾಗ ಆ ತಾಯಿ ಎಷ್ಟು ಕಳವಳ, ಸಂಕಟ, ನೋವನ್ನು ಅನುಭವಿಸಿರಬೇಕು. ಅಲ್ಲೂ ದೇವರನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಮತ್ತು ಶಿಲುಬೆ ಹಾದಿಯಲ್ಲಿ ಮಗನನ್ನ ಭೇಟಿ. ಯಾವ ತಾಯಿ ತಾನೇ ತನ್ನ ಮಗ, ಹೆತ್ತು ಹೊತ್ತು ಸಾಕಿದ ಮಗ ಒಬ್ಬ ಅಪರಾಧಿಯಂತೆ, ದೇಶ ದ್ರೋಹಿಯಂತೆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಾಗ ಯಾವ ತಾಯಿ ತಾನೇ ತನ್ನ ಕಣ್ಣಿನಿಂದ ಆ ದೃಶ್ಯವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯ? ಅಲ್ಲೂ ತಾಯಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಮೆರೆಯುತ್ತಾಳೆ. ತನ್ನ ಮಗ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಪ್ರಾಣವನ್ನು ಅರ್ಪಿಸುವಾಗಲೂ ದೇವದೂತನನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುವುದಿಲ್ಲ. ಶಿಲುಬೆಯಿಂದ ಇಳಿಸಿ ತನ್ನ ಮಡಿಲಲ್ಲಿ ಇಟ್ಟಾಗಲೂ ತಾಯಿ ನೋವಿನಿಂದ ಎಲ್ಲವನ್ನ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾಳೆ. ಭೂಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದಾಗ, ಸಮಾಧಿ ಮಾಡಿದಾಗಲೂ ದೇವದೂತನನ್ನ ಪ್ರಶ್ನಿಸಬಹುದಾಗಿತ್ತು. ಅಂದು ನೀನು ನನಗೆ ಏನಂತ ಹೇಳಿದೆ? ನಿನ್ನ ಮಗ ದಾವಿದ ವಂಶವನ್ನ ಚಿರಕಾಲ ಆಳುತ್ತಾನೆ, ಆತನ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇರೋದಿಲ್ಲ ಎಂದು ನೀನು ನನಗೆ ಭರವಸೆಯನ್ನು ನೀಡಿದೆ. ಏನಾಯಿತು ನಿನ್ನ ಮಾತುಗಳು? ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಎಲ್ಲೂ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಆಕೆ ಎಲ್ಲವನ್ನ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾಳೆ ಪ್ರಿಯರೇ. ಹಾಗಾಗಿ ಸಂತ ಇರೇನಿಯಸ್ ಮತ್ತು ಅಗಸ್ಟಿನ್ ಈ ರೀತಿ ನುಡಿಯುತ್ತಾರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ. ತುಂಬ ಅರ್ಥಗರ್ಭಿತವಾದ ಮಾತುಗಳು ಸಂತ ಅಗಸ್ಟಿನ್ ಮತ್ತು ಇರೇನಿಯಸ್ ನುಡಿಯುವುದು. ಪರಿಶುದ್ಧ ಕನ್ಯಾ ಮರಿಯಮ್ಮನವರು ಸರ್ವ ಮಾನವರಿಗಿಂತಲೂ ದೇವದೂತರಿಗಿಂತಲೂ ಅಧಿಕ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಹೊಂದಿದ್ದರು. ಆಕೆಯ ಪುತ್ರನಾದ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬೆತ್ಲೆಹೇಮಿನ ದನದ ಕೊಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದರು. ಈ ಬಾಲಕನೇ ವಿಶ್ವದ ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದ್ದರು. ಹೆರೋದರಸನಿಂದ ಈಜಿಪ್ಟಿಗೆ ಪಲಾಯನ ಮಾಡಿದರು. ಆತ ರಾಜಾದಿ ರಾಜ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ. ಆತ ಕಾಲದ ಅವಧಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು. ಆತನಿಗೆ ಆದಿಯೂ ಇಲ್ಲ, ಅಂತ್ಯವೂ ಇಲ್ಲ. ಆತ ಸರ್ವವ್ಯಾಪಿ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು. ಆತ ಬಡವ, ಆತನಿಗೆ ಅನ್ನದ ಅಗತ್ಯವಿದೆ ಎಂದು ಗೊತ್ತಿದ್ದರು.
ಈತನೇ ಜಗದ ಅನ್ನದಾತ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು. ಆತನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಲ್ಲಿನ ಮೇಲೆ ಮಲಗಿದ್ದರು. ಆತನು ಸರ್ವಶಕ್ತನೆಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು. ಆತ ತುಟಿ ಬಿಚ್ಚಿ ಮಾತನಾಡದಿದ್ದರು. ಆತ ಸರ್ವಜ್ಞಾನಿ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು. ಆತ ಯಾತನೆ ಪಡುತ್ತಿದ್ದರು. ಆತನೇ ಜಗದ ಹರ್ಷ ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸಿದರು. ಪ್ರಿಯರೇ, ಆತ ಯಾತನೆಗೆ ಒಳಗಾಗಿ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟು ಮರಣಕ್ಕೆ ಈಡಾದಾಗ ಕೆಲವರು ಆತನ ದೈವತ್ವದಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಪಟ್ಟರು. ಆದರೆ ಮರಿಯಳು ಆತನೇ ಜೀವಂತ ದೇವರೆಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದರು. ಇಂತಹ ತಾಯಿ ನಮ್ಮೆಲ್ಲರ ತಾಯಿಯಾಗಿದ್ದಾರೆ. ಇಂದು ನಾವು ಅದೇ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಜೀವನವನ್ನ ಮಾಡಬೇಕಿದೆ. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ನೋಡೋದಾದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಮಾತಾಡಿದ್ದು ಕೇವಲ 4 ಬಾರಿ. ಇಡೀ ಬೈಬಲ್ನ ನಾವು ಹುಡುಕಿದರೆ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ಮಾತಾಡಿದ್ದು ಕೇವಲ 4 ಬಾರಿ. ಮಂಗಳವಾರ್ತೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಎಲಿಜಬೆತಳ ಭೇಟಿಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಾಣದೆ ಹೋದಾಗ ಮತ್ತು ಕಾನಾವೂರಿನ ಮದುವೆಯೊಂದರಲ್ಲಿ. ತನ್ನ ಇಡೀ ಜೀವನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಲಿಸುವುದು, ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಪಾಲಿಸುವುದು. ಮತ್ತು ಜೋಸೆಫರ ಜೀವನವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇ, ಜೋಸೆಫರು ಎಲ್ಲೂ ಮಾತೇ ಆಡೋದಿಲ್ಲ. ಅವರದು ಏನಿದ್ರು ದೇವರ ಸ್ವರವನ್ನು ಆಲಿಸುವುದು, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಅದನ್ನು ಪಾಲಿಸುವುದು. ಅಂತಹ ವಿಶ್ವಾಸ ಇಂದು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವಾಗಬೇಕು. ಪ್ರಿಯರೇ, ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾನು ಹೇಳಲು ಬಯಸ್ತೇನೆ. ನಿಜವಾಗಿಯೂ ನಡೆದ ಘಟನೆ ಇದು, ಕಥೆಯಲ್ಲ. ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಒಬ್ಬಳೆ ಮಗಳು. ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಗಂಡಗಾಗಿ ಅವರು ಹುಡುಕಿದರು ಮದುವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ. ಆದರೆ ಆಕೆಗೆ ಎಲ್ಲೂ ಗಂಡು ಸಿಗದೇ ಇಲ್ಲ. ಕಡೆಗೆ ಒಬ್ಬ ಯುವಕನನ್ನು ಅವರು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ಮದುವೆಯ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಆಯಿತು. ಬರುವ ವಾರ ಮದುವೆಯಾಗಬೇಕು. ಹುಡುಗಿ ಅಸ್ವಸ್ಥಳಾಗುತ್ತಾಳೆ. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಬರ ಸಿಡಿಲಿನಂತೆ ಇಡೀ ಆಕಾಶವೇ ಕಳಚಿ ಬಿದ್ದಂತೆ ಆಯಿತು. ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ನಂತರ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಮದುವೆ ಆಗುವ ಅವಕಾಶ ಬಂದಿದೆ. ಆದರೆ ಕಾಯಿಲೆ ಬಿದ್ದಿದ್ದಾಳಲ್ಲ. ದಿನನಿತ್ಯ ಆ ಕುಟುಂಬ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ಪ್ರತಿನಿತ್ಯ ಜಪಸರದ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. ಮದುವೆಯ ದಿನ ಮುಗಿದು ಹೋಯಿತು. ಒಂದು ವಾರದ ನಂತರ ಹುಡುಗನ ಮನೆಯವರು ಬಂದು ನುಡಿಯುತ್ತಾರೆ, ಮದುವೆ ಮುಂದಕ್ಕೆ ಹೋದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾವು ನಿಧಾನಕ್ಕೆ ಮದುವೆ ಆಗುತ್ತೇವೆ. ಪ್ರಿಯರೇ, ಅವರು ಬಂದು ಹೋದ ನಂತರ ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಕೆ ಗುಣಮುಖಳಾಗುತ್ತಾಳೆ. ಗುಣಮುಖಳಾದ ನಂತರ ಆಕೆಯ ವಿವಾಹವಾಗುತ್ತೆ. ಮದುವೆ ನಡೆದ ದಿನದಲ್ಲಿ ಆ ಹುಡುಗಿ ಹೇಳಿದ ಮಾತು, ಇಂದು ನನ್ನ ಮದುವೆಯಾಗಿದೆ. ಇದರಲ್ಲಿ ಕೇವಲ 2 ಇಲ್ಲ, 3 ಇದ್ದೀವಿ. ನಾನು, ನನ್ನ ಪತಿ ಮತ್ತು ನಾನು ನಂಬಿದ ದೇವರು. ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪವಾಡವನ್ನು ಮಾಡಬಹುದು. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಶ್ವಾಸ ವಿಶ್ವಾಸವಾಗಲಿ, ಮಾತೆ ಮರಿಯಳ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವಾಗಲಿ ಎಂದು ನಾವು ಭಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಆಮೆನ್. ஆண்டவர் உங்களோடு இருப்பராக, ஆன்மாவோடும் இருப்பராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, வசனங்கள் 46 49 வரை. அதை கேட்ட மரியா பின் வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினர் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு அம்மா என்னை பங்கில் சந்தித்தார். ஃபாதர், எனக்கு தினந்தோறும் பயமாக இருக்கிறது, வீட்டில் ஏதோ பேய் இருக்கிறது என்கின்ற பயம், யாரோ பில்லி சூன்யம் செய்துவிட்டிருக்கிறார்கள் என்கிற பயம். வீடை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி செல்லுங்கள் என்று சொன்னார். நானும் அவர் வீட்டுக்கு சென்றேன், ஆசிர்வதித்தேன், வந்தேன். மறுபடியும் 2 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அதே ஜெபம், அதே கோரிக்கை, அதே ஆசீர்வாதம். அப்பொழுது அந்த அம்மாவை அமர வைத்து நான் கேட்டேன், அம்மா, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள், உண்மையாகவே ஆண்டவர் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த அம்மா, ஆம், எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது ஃபாதர். நான் தினந்தோறும் ஜெபிக்கின்றேன், தினந்தோறும் பைபிள் படிக்கின்றேன், திருப்பலியில் பங்கேற்கின்றேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா என்று என்னை கேட்டார். பிறகு நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு உண்மையான ஆண்டவர் நம்பிக்கை இருந்தால் நீர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்கள் இல்லத்தில் பேய் இருக்கிறது, சாத்தான் இருக்கிறது, பில்லி சூனியம் இருக்கிறது என்று சொல்லி அதன் மேல் நீ நம்பிக்கை வைக்கக்கூடாது. சொன்னும் பொழுது, ஆமா ஃபாதர், கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன், ஆண்டவர் தான் உண்மையான கடவுள். சரிம்மா, போயிட்டு வா அப்படின்னு சொன்ன பிறகு, ஃபாதர், சாயந்தரம் வீடை பிளஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா என்னை கேட்டாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகம் நமக்கு உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்த தடையாக இருக்கிறது. உண்மையான விசுவாசம் என்ன? நாம் கடவுளுடைய வார்த்தையை அறிந்து புரிந்து கடவுளுக்கு நாம் பதில் கொடுப்பது தான் உண்மையான விசுவாசம். பதில் கொடுப்பது என்றால், ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், நான் உன்னை விசுவசிக்கிறேன் என்று நாம் விசுவாச பிரமாணம் சொல்லும்போது சொல்வதல்ல. நான் தந்தை விசுவசிக்கின்றேன், மகனை விசுவசிக்கிறேன், தூய ஆவியை விசுவசிக்கிறேன், நான் திருச்சபை விசுவசிக்கின்றேன், அனைத்தும் விசுவசிக்கிறேன் என்று சொல்வதல்ல. மாறாக அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் பதில் சொல்ல வேண்டும். எத்தகைய பதில்? விசுவாசத்தின் பதில். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ அந்த விசுவாசத்தை சிறந்த விதத்தில் நமக்கு வெளிப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள். விசுவாசத்தின் தாயாக இருக்கின்றாள் அன்னை மரியாள். பவுலடிகார் சொல்வார், ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது 3 விதமாக இருக்கிறது. முதலாவது பலவீனத்தில் இருக்கிறது, இரண்டாவது குறைபாடில் இருக்கிறது, மூன்றாவது திருடமாக இருக்கிறது. அந்த திருடத்தின் விசுவாசமானது நாம் அன்னை மரியாதையில் பார்க்கின்றோம். திடமான ஒரு விசுவாசம். ஆகிய அன்பான சகோதரர்களே, நாம் அனைவரும் உண்மையான விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த, ஆண்டவருக்கு நாம் பதில் கொடுக்க, விசுவாசத்தின் பதில் கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தகைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? எத்தகைய ஒரு விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கின்றோம். அன்னை மரியாள் மூலமாக நாம் விசுவாசத்தை இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 4 விதமான ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறது. முதலாவது என்னவென்று சொன்னால், நாம் இறைவார்த்தையை கவனமாக கேட்பது. விசுவாசத்தை வெளிப்படுத்தும் முதல் படி இறைவார்த்தையை கவனமாக கேட்பது. அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அன்னை மரியாள் கவனமாக அந்த இறை வார்த்தையை கேட்டாள். கவனமாக கேட்டாள். என்ன செய்தி என்று கேட்டாள். ஏன்?
அந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வர வேண்டும், பிறக்க வேண்டும் என்று அறிந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியாள் அந்த பாடலை பாடும் பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் படிக்கும் பொழுது பாட்டும் அனைத்து அறிந்த ஒரு சிறுமியாக இருந்தாள். ஆண்டவருடைய வார்த்தை கவனமாக கேட்டாள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் திருப்பலியில் பங்கேற்கின்றோம். விசுவாசத்தோடு பக்தியோடு கவனமாக நாம் கேட்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாள் செய்தாள் முதலாவது படி. இரண்டாவது, அந்த இறை வார்த்தையை கேட்ட பிறகு அதை கீழ்ப்படிய வேண்டும். அன்னை மரியாள் இந்த இறை வார்த்தையை புரிந்த பின்பு, அதை அறிந்த பின்பு என்ன சொன்னாள்? இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று கம்பீரமாக சொன்னாள். அதை கீழ்ப்படைந்தாள். பல நேரங்கள் நாம் இறை வார்த்தை கேட்கின்றோம். ஃபாதர் அழகாக சொன்னார், இறை வார்த்தை நன்றாக இருந்தது என்று கேட்கின்றோம். ஆனால் அதை நம் வாழ்க்கையில் கீழ்ப்படுகின்றோமா? இல்லை. இதோ அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே கீழ்ப்படைந்து நமக்கு ஒரு சிறந்த விசுவாசியாக திகழ்கின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், கீழ்ப்படைந்த பின்பு நாம் விசுவசிக்க வேண்டும். அன்னை மரியாள் இறை வார்த்தை கேட்டு அதை கீழ்ப்படைந்து அதை விசுவசித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதை விசுவசித்தார். எப்படி விசுவசித்தார் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் வந்தது. ஏன் 7 விதமான துயரங்கள் இருக்கிறது அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில். அனைத்து துயரங்கள் நேரத்திலும் அவள் விசுவசித்தார். ஆண்டவருடைய பிறப்பு ஒரு மாட்டு கொட்டாயில் இருக்கும் பொழுது அதை பார்த்த அன்னை மரியாள், இவர்தான் உண்மையான இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று நம்பினாள். ஏரோது அரசுக்கு பயந்து எகிப்து நாடுக்கு ஓடி போகும் பொழுது இவர்தான் உண்மையான அரசருக்கெல்லாம் அரசன் என்று நம்பினார். அதே நேரத்தில் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு ஏழையாக இருப்பது பார்த்து, தேவைப்படுகிறவராக பார்த்து, இவன் தான் உண்மையான கடவுள், உலகத்தின் கடவுள் என்று உணர்ந்தார். ஆண்டவர் இயேசு ஆலயத்தை தொலைந்து போகின்ற சமயத்தில் கிடைத்த பின்பு, இதோ இவர் ஆண்டவருடைய வார்த்தையை சிறந்து அறிந்த ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்று நம்பினாய். ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் விசுவாசத்தை இழந்து விடாமல், இதோ இவர்தான் இறைமகன், நம்மை மீட்க வந்தவர்கள் என்று நம்பினார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் சுமந்து இரத்தத்தை சிந்தி இறக்கும் பொழுது விசுவாசம் இழந்து விடாமல், இவர்தான் என்னுடைய கடவுள், உண்மையான இறைமகன் என்று நம்பினார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏராளமான நேரத்தில் நமக்கு சோதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது. ஏன் இப்பொழுது கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் உணவில்லாமல் தவிக்கின்றோம். ஏராளமானவர்கள் நோய் நொடிகளினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உண்மையாக கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. உண்மையாகவே அந்த கடவுள் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். அன்னை மரியாளை போல அந்த ஆழமான விசுவாசத்தில் நாம் இருந்தால் மட்டுமே அந்த கடவுளை நாம் சந்திக்க முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். நான்காவது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை விசுவசித்து நம்முடைய வாழ்க்கையின் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம் அனைவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளும் அதை செய்தார். கடவுளுடைய சித்தம் அறிந்தவராக இருக்கின்றார். அதை அறிந்து அவள் நிறைவேற்றினாள். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நேரமும் இது கடவுளுடைய சித்தம் என்று அறிந்து அதற்கேற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். நாமும் அந்த வாழ்க்கையை நடத்த இன்று நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், நீ ஆண்டவர் நம்புகிறாயா? அந்த நம்பிக்கையை நீ வெளிப்படுத்து, அதுதான் உண்மையான விசுவாசம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில்
நம்பினாள், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ஆகையால் அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய் மட்டுமல்ல, விசுவாசிகளின் தாயாகவும் இருக்கின்றாள். ஆகையால் இன்று நாம் அனைவரும் இந்த நேரத்தில் கடவுளிடம் நோக்கி வருகின்றோம், ஆண்டவர் இயேசுவின் தாயிடம் வருகின்றோம் என்று சொன்னால், அந்த தாய் நம்ம நோக்கி கேட்கின்ற விஷயம் என்னவென்றால், உண்மையான விசுவாசத்தை நீ வெளிப்படுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேளு, அந்த வார்த்தையை நீ கீழ்ப்படைந்து நட. மூன்றாவதாக, கீழ்ப்படைந்த வார்த்தையை நம்பு, அது உண்மையாக நடக்கிறது என்று விசுவசிக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதை நாம் முழுமையாக வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் அன்பான சகோதரர்களே, எப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஏராளமான துன்பங்களை எல்லாம் தன் இதயத்தில் பொறித்து ஆண்டவரின் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகளை எல்லாம் ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு அர்ப்பணித்து, ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார், என்ன துன்பம் வந்தாலும் எந்த நோய் நொடிகள் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்கின்ற மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அன்னை மரியாள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அன்னை மரியாளும் ஜெபிப்போம், அன்னை மரியாளை போல நாம் விசுவாசத்தின் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வோம், பிறருக்கு சாட்சியாக நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருப்போம். The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to Saint Matthew. Glory to you, O Lord. When the wise men had departed, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream and said, "Rise, take the child and his mother and flee to Egypt and remain there till I tell you. For Herod is about to search for the child to destroy him." And he rose and took the child and his mother by night and departed to Egypt and remained there until the death of Herod. This was to fulfill what the Lord had spoken to the prophet, "Out of Egypt have I called my son." Then Herod, when he saw that he had been tricked by the wise men, was in a furious rage, and he sent and killed all the male children in Bethlehem and in all that region who were 2 years old or under, according to the time which he had ascertained from the wise men. Then was fulfilled what was spoken by the prophet Jeremiah. A voice was heard in Ramah, wailing and loud lamentation, Rachel weeping for her children. She refused to be consoled because they were no more. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. My dear brothers and sisters in Jesus Christ, this year on the 20th of June, the feast of the Immaculate Heart of Mary, Pope Francis added 3 new invocations to the Litany of Our Lady, more commonly known as the Litany of Loreto, which is recited after praying the Rosary. Many popes have added new invocations according to the need of the time. For instance, Pope Benedict XV in 1917, after the ravages of the First World War, added the invocation, Queen of Peace. Pope Pius XII, after 1950, added, Queen assumed into heaven. Pope John Paul II, recognizing the title given to Mary at Vatican II, added, Mother of the Church. And since he was so much involved in his teaching on the family and the theology of the body,
he added Mary, Queen of the Families. The new invocations of Pope Francis are Mater Misericordia, which is Mother of Mercy, Mater Spei, Mother of Hope, and the last one, Solatium Migrantium, which is Solace of Migrants. The Holy Father, Pope Francis, responding to the reality of the time that we are living in, has inserted into our prayer the real need that there is in our world today for assistance from our Blessed Lady. Today, I will be reflecting on Solatium Migrantium, which is solace of the migrants. The dictionary meaning of the word solace is comfort or consolation in time of grief, distress, and despair. Pope Francis has been a champion of the migrants and refugees since he took office in 2013. He has been making frequent appeals to the leaders of the world. In his public addresses, he frequently talks about the plight of migrants and our response to the migrants. He says there is enough resources in the world to feed every mouth. There is enough food in the world to be shared. But because some take too much, others have to go without food or hope or water or clothes. This is the sad state of the world that we are living in. In the United States of America, the word comforter also refers to a duvet or a quilt, which is a soft blanket that is filled with wool and feathers that one uses to cover themselves to keep warm in bed. Using the word comforter for Mary is bringing that peace and that solace, that universal panacea to these migrants. One might feel why Mother Mary has been given a special invocation to the migrants. But beyond these words, solace of migrants, we recognize and understand that Mary herself was a migrant. We just heard in the reading from the Gospel of Matthew that a young maiden had to go away to Egypt in fear of her life and that of her son. But beyond that, when she was pregnant with a child, she traveled from Bethlehem on a donkey in the scourging heat of the day and the cold, freezing nights. The mayhem in the city, caused by the decree of Caesar Augustus, the census being conducted by the Romans, was to enable them to calculate how much more taxes they could collect from the people. With such a huge displacement of people, not a single room was available for them that night. And the imminent delivery of the child, one can only imagine if there was sufficient food or water for everyone coming in. Hunger, thirst, and the tiredness, the exhaustion and fatigue caused by the long journey. Imagine the plight of Mary. Then the Gospel of Luke records that after giving birth to her son, Mary wraps her in swaddling clothes. She herself wrapped the baby in swaddling clothes, which means there was no one to help her at the birth or even to wrap the child in swaddling clothes. She has in her arms the little defenseless child, who like a newborn needs love and care. Mary wrapped her newborn child and placed him in a manger meant for animals. From this we can deduce that she gave birth to Jesus in a stall meant for animals. She had conceded to give birth to her son in a stable, lay him in a manger in a place fit for animals.
she could find no better place. She can only offer a son, a rough substitute for a cradle. In this way was born the Son of God. Indeed, God himself chose to be born as a migrant to migrant parents. Oh, certainly, Mary, the migrant, has faced it all. She knew what it meant to be a migrant in her most vulnerable moment of her life. She finds whatever she can as a practical woman in a situation of absolute poverty and need. This is the plight of the migrants today. They are vulnerable, they are without home, they sleep on the streets, their feet are torn by months and days of walking, and they have no food or water. Again, we see Mary becomes a migrant in the Gospel of Matthew, which we heard. We read the story of the flight into Egypt, in which after the birth of Jesus and the visit of the Magi, an angel of the Lord warns Joseph to take Jesus and Mary to Egypt. So, in haste, they hurry up and they run away to a distant land, without any security, to an unknown future. After that, we hear the tragic instance of Herod beheading so many children. The powerful indeed feel threatened even by a child, and it will eliminate the threat to protect their position. What type of power is it that it feels the need to kill so many babies for its own survival? A family forced to flee their homeland for fear of persecution. This, my dear friends, is the classical definition of a migrant. Mary, Joseph, and Jesus were migrants as a young, nascent family. Speaking of migrants, the Old Testament is full of examples of the migrant people. When the people of God, the Hebrews, broke free from the shackles of slavery in Egypt, they were migrants in the wilderness for 40 years, without a home, without food or water, without security, walking by the day and resting at night. But the Lord was with them as a pillar of fire in the night and a cloud by day. Soon enough, they went to Mount Horeb, where they would meet with God. At least their representative Moses went to Mount Horeb and received the commandments of the Lord. These tablets of the commandments were placed in a wooden chest made of acacia wood, overlaid with pure gold both inside and outside, with the molding of gold around it. The chest was transported by poles made of acacia again and covered in wood, and the four corners of the chest had 4 gold rings. The lid of the chest was made of pure gold, and on it was sculpted the 2 gold cherubim. This would form the mercy seat. The blood of the sacrifice was sprinkled on the mercy seat, because the Jews believed that is where the presence of God was. So they treated this Ark of the Covenant with great respect. When they built the temple built by Solomon, the Ark was kept in the innermost sanctuary. Only once a year, the high priest would approach the Ark of the Covenant to sprinkle the blood of the sacrifice on the mercy seat. The other days, the priests went by rota, but they never went close to the Ark of the Covenant. They truly believed that the presence of God was in the Ark of the Covenant. And this presence of God accompanied the migrants
on their journey. Wherever they went, the Ark of the Covenant went with them. If they rested at night, the Ark of the Covenant was kept in the middle. A tent was built around it, which was called as the tabernacle, and people would sleep in their tents around the Ark. Such a great respect for the presence of God. Ark of the Covenant. In the early church, the fathers of the church referred to Mary as the Ark of the Covenant. The Catechism of the Catholic Church has numerous quotes from the fathers of the church referring to Mary as the Ark of the Covenant. The Litany of Loreto has two titles for Mary. House of Gold, referring to the ark that was totally covered in gold, and Ark of the Covenant. Why is Mary the Ark of the Covenant? Mary is the Ark of the Covenant because as a migrant, when she first traveled all the way from Nazareth to Bethlehem, she carried the presence of God in her womb, Jesus. So she was a migrant, but the presence of God was with her. After she gave birth to Jesus, again when she became a migrant and went into Egypt, she had baby Jesus with her, the presence of God in her life again. In these two important times of her life, when she was most vulnerable, surely the protection of the Son of God was on her. Saint Ambrose, the Bishop of Milan in the 4th century, the one who taught Augustine, Saint Augustine, and who was responsible for his conversion, writes, "The Ark of the Covenant from the Old Testament bore the tablets of the 10 Commandments, but Mary bore the heir of the same testament itself. The former contained in it the law, but the latter the gospel. The one had the voice of God, the other his word. The ark indeed was radiant within and without with the glitter of gold, but Holy Mary shone within and without with the splendor of her virginity. The one was adorned with earthly gold, the other with heavenly." The letter to the Hebrews, chapter 9, verse 4, the book of Deuteronomy, and the first book of Kings tells us that the Holy of Holies contained the manna from the desert in a pot of gold, the rod of Aaron which budded, and the tablets of the 10 Commandments. Mary bore in herself Jesus, who claimed, "I am the bread of life." He says, in fact, "Your fathers ate manna in the desert and they died. But the bread that I shall give you is my flesh for the life of the world." The rod of Aaron that budded and brought forth new life is a precursor to the cross of Christ, an instrument through which there is forgiveness of sins and reconciliation to God. Mary, indeed, as a migrant, had Jesus with her. She is the Ark of the Covenant who accompanies the migrants as once the Ark accompanied the Israelites. As people of the New Testament, we are also to accompany the new Ark and join her in helping the migrants and become, like her, a source of solace and comfort. In the biblical term, migrants are usually referred to as strangers. God not only requires that a stranger who lives in the midst of his people be treated fairly and equitably, but God also commands that the migrant is to receive care and compassion of the people of God. In many texts, the Bible couples the idea of the migrant with a reference to orphan and widow, and the stranger who lives among the people of God. There are two aspects to when we refer to the migrant. One is that we accompany the migrant. Like we hear,
Jesus reminds us in the Gospel of Matthew, chapter 25, verse 40, whatsoever you do to the least of these, my brothers and sisters, you do it to me. So this is one aspect, that we are called to help the migrants, to give them solace, to be with Mary, and thus we will become a little Ark of the Covenant, carrying Jesus, the comfort of Jesus, who says, I am the way, the truth, and the life. All you who labor and are overburdened, come to me and I will give you rest. The other aspect is that we seek the face of Jesus. For us who seek Jesus, where will we find him? The church reminds us, and Pope Francis particularly tells us, if you seek the face of Jesus, you will seek them in the least, the lost, and the last. In the face of the migrant. The example of Mary is not only that she sympathized with these migrants, she was one among them. And she had Jesus with them. The migrants have the Lord accompanying them. When we reach out to these migrants, we will see the face of Jesus. We too can share their pain. We too can bring the gifts that God has given us to them. My dear friends, today as we commemorate this mystery that Mary is the solace of migrants, which Pope Francis has inserted as our prayer, he is inviting us again and again not to forget these people. Recently, during the pandemic, we have seen hundreds of people, thousands of people had left their cities and were going back to their villages. They were migrants going back to their homes. The souls torn from walking. Many of them died on the way without water or food. Did we just say how sorry we felt for them and did nothing? Did we pray for them? Did we reach out into our pockets and into our cellars and bring some water and food for these people? Let not our conscience accuse us. Pope Francis, the Church, Mother Mary most of all, reminds us that we have a responsibility to those who are hungry and thirsty. May Mother Mary invoke in us these sentiments of sadness for these people, and may she help her to be generous and be with her a solace for the migrants. Amen. ವ್ಯಾಧಿಸ್ಥರ ಕ್ಷೇಮಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಓ ಪ್ರಭುವೇ, ಶರೀರ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬೇನೆಪಡುವ ನಿಮ್ಮ ಸೇವಕ ಸೇವಕಿಯರನ್ನು ನೋಡಿರಿ. ನೀವು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತ್ಮಗಳಿಗೆ ಉಪಶಮನವನ್ನು ನೀಡಿರಿ. ನಾವು ನಮ್ಮ ಕಷ್ಟ ಕಾರ್ಪಣ್ಯಗಳಿಂದ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಿಮ್ಮ ಕರುಣೆಯಿಂದ ಶೀಘ್ರವಾಗಿ ಗುಣ ಹೊಂದಿ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯವನ್ನು ಕಾಣುವಂತಾಗಲಿ. ನಮ್ಮ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದೊಡನೆ ಇರಲಿ. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಲು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೂ, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು ನಿಮ್ಮಲ್ಲೂ, ನಿಮಗೆ ದಾರಿ ತೋರಲು ನಿಮ್ಮ ಮುಂದೆಯೂ, ನಿಮಗೆ ಕಾವಲಾಗಿರಲು ನಿಮ್ಮ ಹಿಂದೆಯೂ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ನಿಮ್ಮ ಮೇಲೆಯೂ ಇರುವರಾಗಲಿ. ಸರ್ವಶಕ್ತ ದೇವರಾದ ಪಿತಾ, ಸುತ ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮರ ಆಶೀರ್ವಾದವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಸದಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸಲಿ. ಆಮೆನ್.
ಹಿತವಾದುದನ್ನು ವಿಶ್ವಾಸವು ತೋರಲಿ. ಪಿತನಿಗೂ ಸುತನಿಗೂ ಇವರಿಂದೊರಡುವ ಪವಿತ್ರಾತ್ಮರವರಿಗೂ ಸ್ತುತಿ ಜಯ ಮಂಗಳ. ಸಮಪ್ರಭೆ ಗೌರವವು ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಆಮೆನ್. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರೇ, ಅದ್ಭುತಕರವಾದ ಸಂಸ್ಕಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಯಾತನೆಯ ಸ್ಮಾರಕವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ನಾವು ನಿಮ್ಮ ಶರೀರ ಮತ್ತು ರಕ್ತದ ಪವಿತ್ರ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಆರಾಧಿಸಿ ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣಾ ಫಲಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸದಾ ಅನುಭವಿಸುವಂತೆ ಮಾಡಿವ್ರಿ. ಪಿತ ದೇವರೊಂದಿಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮರ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಏಕದೇವರಾಗಿ ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಜೀವಿಸಿ ಆಳುವ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பை முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பை முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பை வாட்டுவோம், அவள் அன்பில் வாழுவோம், அவள் அன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அவள் அன்பை வாட்டுவோம், அவள் அன்பில் வாழுவோம், அவள் அன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது.
சொன்ன செய்தி கேட்டு தன்னை காட்டினாள். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினாள். தூதர் சொன்ன செய்தி கேட்டு தன்னை தாட்டினார். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினார். உம்மகனை எமக்களித்த தியாக அன்னையே, உம்மை நாளும் எங்கள் நெஞ்சில் சுமக்கும் தேவ அன்னையே. உம்மகனை எமக்களித்த தியாக அன்னையே, உம்மை நாளும் எங்கள் நெஞ்சில் சுமக்கும் தேவ அன்னையே. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. சிலுவை மரத்தில் இறைவன் அன்பு சாட்சியானதே, சிலுவை அடியில் உந்தன் அன்பு காட்சியானதே. சிலுவை மரத்தில் இறைவன் அன்பு சாட்சியானதே, சிலுவை அடியில் உந்தன் அன்பு காட்சியானதே. உந்தன் அன்பு இறைவன் அன்பும் எம்மில் நிறைந்திட, பிறர் அன்பை நாளும் எம்மில் வளர்க்கும் தேவ அன்னையே. உந்தன் அன்பும் இறைவன் அன்பும் எம்மில் நிறைந்திட, பிறர் அன்பை நாளும் எம்மில் வளர்க்கும் தேவ அன்னையே. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பை முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பை முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பை வாழ்த்துவோம், அவள் அன்பில் வாழுவோம். அவள் அன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அவள் அன்பை வாழ்த்துவோம், அவள் அன்பில் வாழுவோம். அவள் அன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. മേഘങ്ങൾക്കിടയിൽ പ്രഭാതതാരം പോലെ അത്യുന്നതന്റെ ഗേഹത്തിനുമീതെ ജ്വലിക്കുന്ന സൂര്യനെ പോലെ ഉത്സവവേളയിൽ വിളങ്ങുന്ന പരിമതി പോലെ മാതേ നീ എന്റെ മനസ്സിന്റെ ദീപം. ഓ മാതേ മരിയേ
சுகந்த